தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு தலைமை செயலாளர் முருகானந்தத்தை மாற்றியதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். விஜய் கூட்டத்திற்கு தேர்தல் கமிஷன் அனுமதி மறுப்பதை வேண்டுமென்றே திமுகவிற்கு எதிராக திசை திருப்புகிறார்கள் என விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சசிகலா காலில் விழுந்து ஆட்சியை பிடித்த அடிமை கூட்டம் எடப்பாடியை தலையெடுக்க வைக்காதீர்கள் என திருவள்ளூரில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். தமிழகத்தின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,73,43,291 இறுதி பட்டியல் வெளியீடு. இனி விரிவான செய்திகள். திருவள்ளுவர் சட்டமன்ற தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் வி.ஜி. ராஜேந்திரனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புதன்கிழமையன்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மணவாள நகர், திருவலாங்காடு, திருவள்ளூர் டோல்கேட் பகுதியில் ரூபாய் 200 கோடி மதிப்பீட்டில் 4 வழி சாலை அமைக்கப்பட்டுள்ளது என்றும், இந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியா என மோதி பார்ப்போம், ஜெயிக்கப் போவது நமது தமிழ்நாடு அணிதான் என திடம்படம் தெரிவித்த அவர், சசிகலா காலில் விழுந்து ஆட்சியை பிடித்த அடிமை கூட்டம் எடப்பாடியை தலையெடுக்க வைக்காதீர்கள் என கூறி சசிகலா காலில் விழுந்து எடப்பாடி ஆசை பெறும் போட்டோவை காண்பித்து கேட்டுக்கொண்டார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன், தற்போது பிரச்சாரங்களுக்கு அனுமதி வழங்கிய அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு மட்டுமே உண்டு. அந்த இடங்களில் தமிழக அதிகாரிகள் இருக்கலாம். ஆனால் தேர்தல் கமிஷன் அவர்களை வழிநடத்துகிறது. எனவே விஜய்க்கு பிரச்சாரம் செய்வதற்கு போலீசார் அனுமதி மறுக்கிறார்கள் என்றால் அதற்கு திமுக அரசு அல்லது திமுக தலைமையில் உள்ள அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள், திமுக பொறுப்பாளர்கள் யாரும் காரணமாக இருக்க முடியாது எனவும், வேண்டுமென்றே அதை திமுகவிற்கு எதிராக திருப்புகிறார்கள் என தெரிவித்த திருமாவளவன் அவர்கள், மக்கள் அரசியல் அறியாதவர்கள் இல்லை, மக்களை அவர்களால் ஏமாற்ற முடியாது என்றும் திடம்பட கூறினார். தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளரை மாற்றி உத்தரவிட்டுள்ளது. இதற்கு தனது கடும் கண்டனத்தை பதிவிட்டுள்ள தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள், அதிமுக, பாஜக அடங்கிய என்டிஏ கூட்டணிக்காக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சக்கட்டம் என்றும் பதிவிட்டுள்ளார். நியாயமான, சுதந்திரமான தேர்தலை நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியில் அக்கட்சியின் கட்டளையை நிறைவேற்றி வருவது வெட்கக்கேடானது. அரசியல் சட்டம் தேர்தல் ஆணையத்திற்கு தந்துள்ள பாதுகாப்பு பாஜகவிற்கு தேர்தல் வேலை பார்ப்பதற்கு அல்ல எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், பாஜக ஆளும் ஆசாம் மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது. அங்கு டிஜிபி தலைமை செயலாளரை மாற்றவில்லை என்றும் பதிவிட்டுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் எஸ்ஐஆர் பணிகளை இந்திய தேர்தல் ஆணையம் துவங்கியது. இதற்கான பணிகள் முடிந்த நிலையில் கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிரகான தமிழ்நாட்டின் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி 5,67,00,000 வாக்காளர்கள் தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தனர். அதே சமயம் விடுபட்ட ஆனால் தகுதி உள்ளவர்கள் தங்கள் பெயரை இணைத்துக் கொள்ளும் வகையில் சிறப்பு முகாம்களை தேர்தல் ஆணையம் நடத்தியது. இந்த சூழலில்தான் 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களிக்க உள்ள இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. அதன்படி தமிழகத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை தற்போது 5,73,43,291 ஆகும். இது கடந்த இறுதி வேட்பாளர் பட்டியலை விட 6,35,911 வாக்குகளை கூடுதலாக கொண்டதாக உள்ளது. தற்போதைய புதிய பட்டியலில் உள்ள 5,73,00,000 வாக்காளர்களில் 2,80,30,658 பேர் ஆண்கள், 2,93,04,905 பேர் பெண்கள், 7,728 பேர் 3ஆம் பாலினத்தவராகும். மொத்த வாக்காளர்களில் 18 முதல் 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் 14,59,039 பேர், 20 முதல் 29 வயதுக்கு உட்பட்டவர்கள் 1,07,18,457 பேர், 30 முதல் 39 வயதுக்கு உட்பட்டவர்கள் 1,16,13,490 பேர், 40 முதல் 49 வயதுக்கு உட்பட்டவர்கள் 1,19,243 பேர், 50 முதல் 59 வயதுக்கு உட்பட்டவர்கள் 1,83,83,934 பேர், 60 முதல் 69 வயதுக்குட்பட்டவர்கள் 67,69,737 பேர்,
70 முதல் 79 வயதுக்குட்பட்டவர்கள் 34,35,639 பேர். 80 முதல் 80 வயதுக்குட்பட்டவர்கள் 10,62,752 பேர். இந்த சூழலில்தான் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்களின் வாக்குகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ளது.